ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசத்தில் எவ்வளவாய் குறைவு பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு சில வினாடிகள் அலசி ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு சிலர் முகத்தை பார்த்தாலே தெரியும் அது விசுவாசியா அவிசுவாசியா இல்லையா. அகத்தின் அழகு முகத்திலே, அவிசுவாசமும் பயமும். இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் அவிசுவாசம், ஒண்ணு பயம் இருந்தா முன்னால போகாது, ரிவர்ஸ் கீர் தானே. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவு பைபிள் படிச்சாலும், எவ்வளவு பாட்டு பாடினாலும், எவ்வளவு அந்நிய பாஷை பேசினாலும், பயம் இருந்துச்சுன்னா, அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கர்த்தரால் கிரியை செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்படி இந்த விசுவாசத்துல நிறைவாய் வாழ முடியும். எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரவில்லை என்றால் அதை நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார் என்று விசுவாசித்து ஸ்தோத்திரம் செய்வது. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தின் அளவு, ஒவ்வொருத்தருக்கும் அளவு கொடுத்திருக்காரு. உங்க விசுவாசத்தின் அளவு என்ன? இப்ப உங்களுடைய கிருபையின் அளவு, விசுவாசத்தின் அளவுக்கு ஏற்ப நீங்கள் ஆண்டவரத்துல ஸ்தோத்திரம் பண்ணி 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 ஆண்டவரே நீ கொடுக்க போற கிருபைக்காய் நன்றி, எனக்காய் கொடுக்க போற நல்ல பிள்ளைகளுக்காய், நல்ல குடும்பத்திற்காய், நல்ல ஊழியங்களுக்காய், நல்ல சபை சமுதாயத்துக்காய் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். 1 தெசலோனிக்கேயர் 3:10 சொல்கிறது, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. அப்ப உங்களை பார்த்தாலே நீங்க ஒரு நல்ல விசுவாசின்னு தெரியணும். உங்களை வார்த்தை, நீங்க பேசுற வார்த்தை கிருபையுள்ள உப்பில் சாரமேறின வார்த்தைகளை பேசணும் இல்லைங்களா. எப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களை காட்ட நீங்க என்ன சொல்லணும்? சந்தோஷமா சமாதானமா சாட்சியா இருக்கிறோன்னு சொல்லணும். ஏதோ இருக்கிறேன் இல்ல, ஏன் வந்த நேரம் அந்த போறதுக்கா? எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். நம்ம விரும்பினாலும் மீண்டும் தாயின் கருவறையில் நுழைய முடியாது. நாம் மறந்து போனாலும் கல்லறை நம்மளை விட்டு போகாது. இது ரெண்டுமே நம்ம இருக்கும்போது வராது. தயவுசெய்து பயப்பட வேணாம் இல்லைங்களா. அப்படின்னா எவ்வளவு தூரம் விசுவாசமா பேசணும் பாருங்களேன். நீங்க சொல்ல 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 அது கிரியையாய் நடக்குமே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் 11:6 வாசிக்கிறோமே. அப்படி என்றால் யோவான் 11:40 சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால், உங்க அப்பா அம்மா இல்ல, உங்க அப்பா அம்மா ஊழியக்காரா இருக்கலாம், உங்க தாத்தா ஊழியக்காரா இருக்கலாம், ஒருவேளை நீங்க பிஷப்புடைய பேரனா இருக்கலாம், பிஷப்புடைய மகனா இருக்கலாம், ஐயரோட பிள்ளையா அது இருக்கட்டும், யார் வேணா இருந்துட்டு போட்டுமே இல்லைங்களா. அது அல்ல உன் விசுவாசம். நீ விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய வியாபாரத்துல, தொழிலில, குடும்பத்துல, உன் வேண்டுதல் எல்லாவற்றிலும் நீ மகிமையை காண முடியுமே. யாக்கோபு 1:4 சொல்கிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பார்க்கும் பொழுது இல்லாதவர்களை இருக்கின்றவர்களை போல அழைக்கின்ற தெய்வம். அப்ப ரோமர் 4:19 ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம் இல்லையா. அப்ப பலவீனமா இல்ல, ஆனா அவன் நிலைமை எப்படிங்கிறது, அவ்வளவு வயசான அம்மா, அவன் ஒய்ஃபு இல்லையா. இந்த சூழ்நிலையில அவன் பலவீனமா இல்லையா. பாருங்களேன், 4:17 ஆண்டவர் எப்படி எழுதினார், இல்லாதவர்களை இருக்கின்றவர்களை போல அழைக்கிற தெய்வம். இன்னைக்கு உங்ககிட்ட இல்லாத சமாதானம், இல்லாத செல்வம், இல்லாத பொருளாதாரம், அதை இருக்கின்றவர் போல் அழைக்கின்றார். நீங்க விரும்பிட்டீங்கல்ல, நீங்க ஆண்டோட பிள்ளையா கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே, உண்மையாகவே, உறுதியாகவே, இறுதியாக உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு எல்லா நேரம், ஒரு சிற்பி கையில ஒரு கல்லை கொடுத்தா அதுல அழகான ஒரு சிலையை வடிச்சு பேர் வைக்கிறான். ஒரு ஆச்சாரி கையில ஒரு மரத்தை கொடுத்தா பல பொருளை செஞ்சு பேர் வைக்கிறான், சேர் டேபிள்னு. ஆண்டவர் அப்படிதான். நீங்க ஆண்டவர் கையில உங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு என்ன பேருங்க? விசுவாசி, தொழிலாளி, முதலாளி, அரசியல்வாதி, அதிகாரி என்று உங்களை அழைப்பார் அல்லவா. உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஆக கடவுது. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமை அன்பு பிள்ளைகளோட வாழ்க்கையில விசுவாசத்துல குறைவில்லாமல் நிறைவாய் நடத்துவீராக. மன விருப்பத்தின்படி, உள்ளத்தின் வாஞ்சியின்படி வாழ்க்கையில சந்தோஷ சமாதான நிறைவான வாழ்க்கையை கொடுத்து விசுவாசத்துல வெற்றி வீரனாய், வெற்றி வீராங்கனைய வாழ கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.